ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2024 அப்டேட் படி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் வந்து நீங்க எல்லாருமே வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னு வந்து நடந்திருக்கும். இது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்டியலில் இருக்கிறவங்க நேம் மட்டும்தான் வந்து ஃபைனல் கவுன்சிலிங்க்கு நீங்க உள்ள வந்து போக முடியும். வித் ஹெல்ட்னு சொல்லிட்டு தனியா ஒரு பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நாட் ரீச் அவுட்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி நம்ம பிரீஃபா வந்து பார்க்க போறோம். அந்த பட்டியல்ல உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கறது எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன, கவுன்சிலிங் ஃபைனலா வந்து எப்போ வந்து நடந்து முடிக்கும் அப்படிங்கற பத்தின அப்டேட் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிசி தரப்புல இருந்து நேத்து டேட் 24/4/2025 இந்த டேட் படி நம்மளுக்கு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கான பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து அந்த பிடிஎஃப். இல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. List of candidates provisionally வந்து selected for the post of forest guard with driving license in Tamil Nadu Forest Subordinatory Services சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. போஸ்ட் கோடு 3318. சரிங்களா? இந்த போஸ்ட் கோடு அடிப்படையில தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பேஸ்டு 4. சரிங்களா? அதாவது the list of registration number of candidates who have been provisionally வந்து selected for the ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பட்டியல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த பட்டியல்ல உங்களுடைய நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க எதுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஃபைனல். அதாவது வந்து இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்ல கவுன்சிலிங் நம்மளுக்கு வந்து வைப்பாங்க. இது வரைக்கும் கவுன்சிலிங் வந்து நடக்கல. பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம்ஸ் டெஸ்ட், இது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து வைப்பாங்க. அந்த கவுன்சிலிங்ல நீங்க எப்படி வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு 90% உங்களுக்கு வந்து இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the result the result of the candidates with the following registration number are with held. வித் ஹெல்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட் டு ரெசிப்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த செகண்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க மட்டும், அதாவது இந்த பாயிண்ட்ல இருக்கீங்க இல்லையா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து நீடட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வித் ஹெல்ட் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு தற்காலிகமா உங்களை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எப்ப வேணாலும் வந்து மெமோ வரலாம். மெமோல வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க மறுபடியும் ரீ அப்லோட் வந்து பண்ணணும். லைக் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்க வந்து இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல வேற ஏதாவது வந்து உங்களுக்கு ப்ரியாரிட்டி சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்படிங்கறதுனால உங்களை வந்து வித் ஹெல்ட் வந்து பண்ணி வச்சுட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுக்கு ஜாப் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஆனா உங்களை வந்து ஜஸ்ட் தற்காலிகமா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால நீங்க பயப்பட வேண்டாம். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the list of registration number of candidates mentioned below not have reached the zoom சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது not reached அப்படின்னா அந்த வேகன்சிஸ் ரேஷியோல இவங்க வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆயிருக்காங்க. அதனால உங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து சேர்த்திருக்காங்களே தவிர உங்களை வந்து ரிஜெக்ட்லாம் வந்து பண்ணல. சரிங்களா? அந்த ரேஷியோ அடிப்படையில வந்து எக்ஸஸ் இருக்கு அப்படிங்கறதுனால நாட் ரீச்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஜூன்ல. சரிங்களா? அதனால உங்களுக்கு மேபி அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தது போக மீதி ஏதாச்சும் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா the list of registration number of the candidates mentioned below are not eligible to be considered அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 4 பேருமே வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இவங்க வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து நல்லா பாஸ் மார்க்லாம் பண்ணி கடைசி லெவல் வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டிரைவிங் லைசன்ஸ்ல உங்களுக்கு வந்து இஷ்யூ இருந்திருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து மஸ்ட். அப்படியே உங்க டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருந்தாலும் உங்க பிசிக்கல்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளமா இருந்திருக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா
கண்டிப்பா டிரைவருக்கு வந்து நல்ல கண் பார்வை விஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த விஷயத்துல அவங்க ஏதாச்சும் வந்து கொஞ்சம் மாற்றப்பட்டு இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த 4 பேர் மட்டும் வந்து நாட் ரிஜெக்டட் அப்படிங்கிற அதாவது நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இந்த பாயிண்ட்ஸ மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ட நீங்க எந்த கேட்டகரில வரீங்க அப்படிங்கிறத மறக்காம நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, மேல இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு சர்ச் ஐகான் இருக்கும். இதுல போயிட்டு உங்களுக்கான அந்த நம்பர போட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கனால வந்து ஈஸியா வந்து உங்க நம்பர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஈஸியா ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? சோ இதுதான் வந்து இப்போதைக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.